உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். பத்மபூஷன் கேப்டன் ஒரு சகாப்தம் காணொலியில் கேப்டன் அவர்களோட மிக வித்தியாசமான நடிப்பில் 1988 வெளியான செத்துருப்போர் படத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா கதாநாயகி நிரோஷா அவர்களோட சித்தி, அதாவது உங்க அப்பாவோட ரெண்டாவது இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சொத்தெல்லாம் இவங்க எப்படியாவது அடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நிரோஷா அவர்களுக்கு சின்ன வயதிலேயே கல்யாணம் ஆகிற மாதிரி தான். நிரோஷா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அதாவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்கே இந்த சொத்தெல்லாம் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு போயிட போதோ இவங்க அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சின்ன பையனை கூட ஆள் வச்சு கொள்ற மாதிரி தான் இந்த சித்தியோட கதாபாத்திரத்தை இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா 1988 ரொம்ப ஒரு வித்தியாசமான கதையை தான் ஆபாவாணன் அவர்கள் இந்த படத்தோட ஸ்டோரியை எழுதியிருப்பாரு. ஆனால் இதையும் தாண்டி நிரோஷா அவர்கள் இந்த படத்தில் ராம்கி அவர்கள் மீது ராம்கியை பார்த்தவனே ரெண்டு பேருக்குள்ளவுமே லவ் வர மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரோட காதலை நம்ம கேப்டன் அவர்களுடைய கதாபாத்திரம் இந்த படம் மூலமாக தான் கேப்டன் அவர்களை எல்லாருமே கேப்டன் கேப்டன் அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கதாநாயகி நிரோஷா அவர்களை உங்கள் சித்திகாரி பண்ணுற கொடுமையில் இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கெல்லாம் அவங்களுடைய கதாபாத்திரம் மேலே வெறுப்பு தான் வரும். நிரோஷா அவர்களுடைய கதாபாத்திரத்தை பார்க்குறவங்க எல்லாம் நம்ம படத்தை பார்க்குற ஆடியன்ஸை கண் கலங்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் ஸ்டோரி வச்சுருப்பாங்க. அதாவது படம் ஸ்லோ மோஷனாக தான் போகும். ஆனால் எந்த ஒரு காட்சிகளுமே இந்த படத்தில் போர் அடிக்குது, ரசிக்கிற மாதிரி காட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஸ்லோ மோஷனில் போனாலும் இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸை அடுத்தடுத்த சீன் என்ன நடக்கும் அந்த மாதிரி தான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பி.ஆர். தேவராஜ் அவர்கள் இந்த படத்தோட டைரக்ஷனை பண்ணியிருப்பாரு. பி.ஆர். தேவராஜ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு டைரக்ஷன். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஸ்டோரி படத்தோட ப்ரொடியூசர் ஆபாவாணன் அவர்கள் தான் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு இசை மனோஜ் சலிகான். இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல்கள். செந்தூர பூவே, சோதனை தீரவில்லை, சின்ன கண்ணு தோட்டத்தில், அதே மாதிரி சொல்லிட்டே போகலாம். கேட்டீங்கன்னா இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல்கள். இப்போவும் எல்லா சரௌண்டிங்லையும் இந்த பாடல்கள்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி ராம்கி அவர்களுக்கும் நிரோஷா அவர்களுக்கும் இந்த படத்தில் காதல் ஏற்படுது. முக்கியமாக இந்த படத்தை பற்றி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி தான். இந்த படத்தில் காதல் காட்சிகளில் ராம்கி அவர்களோட நடிப்பும் நிரோஷா அவர்களோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்குற ஆடியன்ஸை ரொம்பவே கவர மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த லெவலுக்கு இவங்க ரெண்டு பேருமே காதல் காட்சிகளில் ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமாக நடிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த படத்தோட கதையில ஒரு லிங்கை கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களுடைய காதலை கேப்டன் எப்படி சேர்த்து வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதே மாதிரி காதலை சேர்த்து வைக்கிற மாதிரி எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு திரைப்படத்துல யாருமே நடிக்கல சொல்ற அளவுக்கு தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட கேப்டன் அவங்களுடைய கதாபாத்திரம் வென்றும். அதாவது கேப்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல மிலிட்ரி ஆஃபீஸர் தான். அதே மாதிரி நிரோஷா அவர்களுடைய அண்ணன் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. கேப்டன் அவர்களால் தான் நிறைய வில்லன் நடிகர்கள் திரையுலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஆனந்த்ராஜ் அவர்களும் கேப்டன் அவர்களால் தான் இந்த படத்தில் கெஜா இந்த படம் மூலமாக தான் அவர் ஃபேமஸாக ஆனார். என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்திற்கு பிறகு தான் அடுத்தடுத்து அவர் வில்லன் கேரக்டரில் அவர் நடிக்க ஆரம்பித்தார். அடுத்த திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தை அவர் பார்க்கும்போது கெஜா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் பண்ண கொலைக்கு ஸ்ரீபிரியா அவர்கள் தான் சாட்சி சொல்லுவாங்க. இந்த படத்துல சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் கேப்டன் அவர்களே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ற மாதிரி தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. செஞ்ச கொலைக்காக குற்றத்தை அனுபவிச்சுட்டு வெளியே வரும்போது கேப்டன் அவர்களோட ஃபேமிலியும் நிரோஷா அவர்களுடைய அண்ணன்
கேப்டன் அவரோட ஃப்ரெண்டையும் துப்பாக்கியால் ஷூட் பண்ணி கொல்ற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கேப்டன் அவர்களை இந்த படத்தில் வந்து 2 கோணத்தில் தான் காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக தாடி வச்சுட்டு வர மாதிரி, ஃப்ளாஷ்பேக்கில் வந்து முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு மிலிட்ரி ஆஃபீஸராக வர மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. ஆனந்த்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை எடுத்து ரொம்ப வந்து போக்ஸா வந்து அடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த கஜாவையும் வந்து கேப்டன் அவர்கள் இந்த படத்தில் வந்து சாகடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இதற்கு பிறகுதான், அதாவது அவர் போக்ஸா வந்து அவரை வந்து ரொம்ப ஒரு பலமாக மண்டையில் தாக்குறதுக்கு அப்புறம் தான் அடிக்கடிக்கு இந்த திரைப்படத்தில் வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து தலைவலி வராம தான் படத்தில் வந்து நிறைய காட்சிகள் வச்சுருப்பாங்க. தலைவலி வரும்போது அவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாரையும் மரள வைக்கிற மாதிரி தான் அவருடைய நடிப்பு இருந்திருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, இதே மாதிரி கதாபாத்திரம் யாரையும் வந்து தாழ்த்திட்டு ஒரு நடிகரை வந்து உயர்த்தி பேசுற அப்படின்னு இந்த காணொலியை பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா 1979 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் நம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து நடித்த நான் வாழ வைப்பேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலையும் அவர் பிரெயின் டியூமர் கதாபாத்திரம் தான். என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்துலையும் அவருக்கு தலைவலி வர மாதிரி தான் காட்சிகள் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் 1983 நடிகர் திலகம் அவர்களுடைய மகன் இளைய திலகம் பிரபு அவர்கள் ராகங்கள் மாறுவதில்லை பிரெயின் டியூமர் கதாபாத்திரத்தில் தான் அவர் நடிச்சாரு. இந்த படத்துலையும் அடிக்கடிக்கு தலைவலி ஆரம்பமாக தான் இந்த படத்தோட காட்சிகள் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரை விட நடிப்புல வந்து பத்மபூஷன் அவர்கள் தான் இந்த தலைவலி கதை வர சீன்லாம் அவருடைய நடிப்பு வந்து ரொம்பவே ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாரு இந்த நடிப்புல. அதாவது இந்த மாதிரி கதாபாத்திரத்துல யாருமே வந்து நடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த தலைவலி வரும்போது அவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து அவர் நடிப்புல வந்து ஒரு தனி முதிரையை பதிச்சிருப்பாரு இந்த படத்துல. இந்த படத்தை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆக்ஷன்லாம் வந்து எந்த அளவுக்கு காட்டியிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வாய்ஸும் பார்த்தீங்கன்னா பேஸ் வாய்ஸ் தான் பேசுவார். இது வந்து இது நான் மட்டும் சொல்லலை, இந்த மாதிரி தலைவலி வர கதாபாத்திரத்துல கேப்டன் அவர்கள் தான் வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நான் வாழ பேர் படத்தை பார்த்துருந்தாலும் சரி, அதே மாதிரி ராகங்கள் மாறுவதில் பிரபுவோட நடிப்பை பார்த்துருந்தாலும் பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் தான் இந்த கதாபாத்திரத்தை ரொம்ப வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாரோட நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமான முறையில் இருந்தது அப்படின்னு. நியாயமாக கேட்டிங்கன்னா இந்த படத்திலேயே கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கணும். அதனால தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க, கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது வந்து காலம் கடந்து கொடுக்கப்பட்ட விருது அப்படின்னு. இது வந்து மறுக்க முடியாத விஷயம் அவங்க சொன்னது. என்ன கேட்டீங்கன்னா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் அவர்கள் எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடிக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அதே மாதிரி பிரபுவும் பார்த்தீங்கன்னா அவருடைய மகனும் எல்லா திரைப்படங்களையுமே காமெடியாகவும் நடிப்பார். அவரு ஒரு மிகப்பெரிய நடிகர். இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கேப்டன் அவர்கள் தான் ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் அவருடைய நடிப்பால் வந்து ஒரு தனி முதிரையை வச்சிருப்பார். தலைவலி வரும்போது சரி, இந்த திரைப்படத்தில் வந்து படம் முழுவதுமே வந்து அவர் தாடி தான் வச்சுருவார். இந்த திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு ஓப்பன்லேயே வருவார், தாலியை வந்து 2 பேர் வந்து தவற விட்டுருவாங்க. வாழ்க்கையில் எதை தவற விட்டாலும் இதை தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஸ் வாய்ஸில் தான் இந்த திரைப்படம் முழுவதுமே வந்து அவர் பேசியிருப்பார். இந்த வசன காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படம் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 4 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 4 வயசுலேயே துண்டை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேடாக்கு வந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வாட்டி இந்த படத்தை நான் அப்போயே பார்த்துருப்பேன். என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் எல்லாத்துக்குமே கதையை வந்து ரொம்ப ஒரு கோர்வையாக கொண்டு போயிருப்பாங்க. எப்படி நான் சொன்னேன்னா, இந்த படத்தில் ஆனந்த்ராஜ் அவர்களை வந்து கொல்றவங்க தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அதாவது அவர் சாகும்போது, அதாவது நிரோஷா அண்ணன் சாகும்போது அவர்கிட்ட வந்து லெட்டரை ஒப்படைப்பார். அதற்காக தான் வந்து கேப்டன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் இவங்க 2 பேரோட காதலை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக தான், இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த படத்தில் கேப்டன் வராது.
அதே மாதிரி விஜயலலிதா இவங்களோட சித்தி இந்த படத்துல சித்தி இவங்க சித்தி கிட்ட போயிட்டு வந்து ஒரு சீன் வச்சிருப்பாங்க சம்பந்தம் பேசுற மாதிரி. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இப்போவும் நம்ம மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிருக்கு. அதாவது இந்த படத்தோட ஸ்டோரியும் சரி, இந்த படத்துல டைரக்ஷன், ஒளிப்பதிவு, அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்துல ஒவ்வொரு காட்சிகளும் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அரக்காணி, உன்னதான் வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயலலிதா வந்து நக்கல் பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து உடனே வந்து கேப்டன் சொல்லுவார், இந்த படத்துல வேலைக்காரியா வந்தவங்களுக்கு எல்லாம் உங்களை மாதிரி வசதியான வாழ்க்கை அமைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வசனம் பேசுவார். அமைதியான, அதாவது படம் முழுவதுமே வந்து பேஸ் வாய்ஸ்ல தான் நடிச்சிருப்பாரு. அதாவது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கூட நடிச்சிடலாம் என்ன கேட்டீங்கன்னா. ஆனா அந்த படத்துல வந்து அமைதியான முறையில நடிச்சு அந்த பேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம் என்ன கேட்டீங்கன்னா. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் தான் இருக்கும். நிரோஷா இந்த கதாபாத்திரம் சித்திக்கிட்ட வந்து சொத்து பாத்திரத்துல எடுத்து கொடுத்துட்டு மட்டும் என்னை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய ஹஸ்பண்டே வந்து இவரும் விஷம் சாப்பிட்டுட்டு அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து விஷம் கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. இதற்கு பிறகு கேப்டன் அவர்கள் எப்படி உங்களை 2 பேரும் வந்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நான் தான் எங்கேயுமே சொன்னேன், இந்த படத்தோட கதையை வந்து நான் இவ்வளவு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கேப்டன் அவர்கள் நடித்த ஒவ்வொரு திரைப்படங்களும் நம்ம மனசுல வந்து ரொம்ப ஒரு ஆழமான முறையில் தான் ஒவ்வொரு திரைப்படங்களும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு ஒரு ட்ரெயின் ஃபைட் வச்சிருப்பாங்க இந்த படத்துல. ட்ரெயின் ஃபைட் அழகு இந்த படத்து மூலமா தான், செந்தில் படத்து மூலமா வந்து அழகுன்னு சொன்னாவே நிறைய திரைப்படங்களை இதற்கு பிறகுதான் இவர் நடிச்சாரு. செந்தில் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் எந்த திரைப்படத்தில் நடிச்சாலும் அழகு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க இந்த படத்துல. இந்த படத்துல வந்து ட்ரெயின் ஃபைட், அதாவது இந்த படத்துல ட்ரெயின் ஃபைட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சண்டை காட்சிகள் ஹாலிவுட் படங்களுக்குலாம் வந்து சவால் விடுற மாதிரி தான் இந்த படத்துல கேப்டன் அவர்கள் சண்டை காட்சிகள்லாம் போட்டிருப்பாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திரைப்படங்கள் கேப்டன் அவர்கள் நடித்தாலும் சண்டை காட்சிகள் வந்தாவே ஹாலிவுட் திரைப்படங்களுக்கெல்லாம் சவால் விடுற மாதிரி ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் தான். இந்த படத்துலையும் அப்படிதான் இருந்திருக்கும். ஏன் நிறைய படங்கள் சொன்ன, நிறைய படங்கள்ல சொல்லியிருப்பாங்க. ஹிந்தி படத்திலேயே வந்து இந்த செந்தில் திரைப்படம் மாதிரி கேப்டன் அவர்கள் போட்ட ஃபைட் மாதிரி எத்தனையோ படங்கள்ல எடுக்க நினைச்சோம், ஆனா எங்களால முடியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சண்டை காட்சிகள் தான் இந்த படத்துல வந்து ட்ரெயின் ஃபைட் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சண்டை காட்சி தான் ட்ரெயின் ஃபைட்ல இருந்திருக்கும். இந்த படத்தை பத்தி வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி வந்து அறிவில வந்து ஒரு சண்டை காட்சி வச்சிருப்பாங்க. அறிவில வந்து சண்டை காட்சி ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த சமயத்துல வந்து கேப்டன் அவர்களுக்கு தலைவலி வர மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம படத்தை பார்க்குற ஆடியன்ஸை வந்து ஒளிப்பதிவுலாம் வந்து மிரட்டியிருப்பாங்க இந்த படத்துல. அதாவது இப்படி ஒரு திரைப்படமும் எடுக்க முடியுமா? 1988 வந்து எந்த ஒரு டெக்னாலஜி வளராத போது இப்படி ஒரு திரைப்படம் எடுக்க முடியுமான்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த படத்தை வந்து ஆபாவானன் அவர்கள் வந்து ஸ்டோரியும் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி பி தேவராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல எல்லா ஒர்க்குமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. முக்கியமா வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த படத்துல பாடல்கள் இப்பதான் சொன்னேன், எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல்கள். படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து மிரட்டி இருப்பாங்க. நீங்க சித்தி வரும்போது சரி, படம் முழுவதுமே இந்த படத்தோட காட்சிக்கு ஏற்ற மாதிரியே ஃபைட்டுக்கு வந்து ஒரு தனி எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒவ்வொரு காட்சிகளுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து மிரட்டி இருப்பாங்க. கேப்டன் அவர்களுக்கு தலைவலி வரும்போது தான் இந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப பிரமாதமான முறையில் மிரட்டிருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா சந்திரசேகர் அவருடைய கதாபாத்திரம்னா ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம், டாக்டர் கதாபாத்திரம். என்ன கேட்டீங்கன்னா இந்த கதாபாத்திரமே வாழ்ந்திருப்பாரு. என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்துல ஒரு டாக்டர் கதாபாத்திரமாவே வந்து வாழ்ந்திருப்பாரு. அந்த மாதிரி தான் அவருடைய நடிப்பு இந்த படத்துல இருந்திருக்கும். இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் ராம்கி, நிரோஷா, சந்திரசேகர், விஜயலலிதா, செந்தில், சார்லி, அழகு, ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச நடிகர்களை எல்லாரையுமே வந்து இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரியே, இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில இந்த படத்தோட இயக்குனர் வந்து பி தேவராஜ் அவர்கள் நடிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ட்ரெயின் ஃபைட்டை வந்து மிரட்டி இருப்பாங்க.
அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தோட முடிவுலையும் அவருக்கு தலைவலி வர மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல தலைவலி வர மாதிரி வச்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டு இவங்க 2 பேரை வந்து ட்ரெயின் பிரிஞ்சிடும். இவங்க 2 பேரை வந்து சேர்த்து வச்சுட்டு அவர் வந்து இறந்து போற மாதிரி தான் இந்த திரைப்படத்தை வச்சிருப்பாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய நடிப்பு இந்த படத்துல. இந்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் 2 பேரை சேர்த்து வச்சுட்டு அவர் வந்து இறந்து போற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வச்சிருப்பாங்க. அவருடைய நடிப்புல இந்த திரைப்படத்துல வந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அவருடைய நடிப்பு வந்து நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஒவ்வொரு காட்சிகளையும். அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் செந்திருப்போர் திரைப்படம். அதாவது காலத்தால் அழியாத தமிழ் சினிமா திரைப்படங்களோட வரிசையில இந்த படமும் ஒன்று. அதே மாதிரி நம்ம பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலேயே செந்திருப்போர் திரைப்படம் அவருடைய சினிமா கேரியர்லேயே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். ஏன்னா இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு இந்த ஒரு காணொலி போதாது கேட்டீங்கன்னா. இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், கேப்டன் அவர்களோட திரைப்படங்கள்லாம் வந்து வருஷத்துக்கு ஏதாவது ஒரு திரைப்படங்கள் தான் ரீமாஸ்டர் வருஷன்ல திரையரங்குகளில் நாங்கள் ரீரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க. இப்போ அடுத்து பண்ற திரைப்படம் செந்திருப்போர் திரைப்படத்தை ரீமாஸ்டர் வருஷன்ல பண்ணா எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்று இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கேட்டீங்கன்னா. அதே மாதிரி ரீமாஸ்டர் வருஷன்ல ரொம்ப வந்து அறகுறையால பண்ணாதீங்க, பொறுமையா பண்ணி இந்த திரைப்படத்தை ஒரு புதிய திரைப்படம் மாதிரி ரீமாஸ்டர் வருஷன்ல கொண்டு வாங்க. படத்தோட ட்ரைலர்லாம் போட்டு ஒரு புதிய திரைப்படம் மாதிரி நிறைய திரையரங்குகள் கொடுத்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மாதிரி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்க. மிகப்பெரிய அளவுக்கு பத்மபூஷன் கேப்டன் அவரோட ரசிகர் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு பெற்று இந்த திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனையும் பண்ணும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா. இப்போ பத்மபூஷன் கேப்டன் ஒரு சகாப்தம் காணொலியில செந்திருப்போர் படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.